ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக நான் இந்த அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதில் இருக்க ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேங்க. சக்கரவள்ளி கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 விசில் வெந்துடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்து அதனோட மேலே இருக்க தோலெல்லாம் அதுவாக ரிமூவ் ஆகிற மாதிரி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குல இருக்க எல்லா தோலையும் எடுத்துட போகிறோம். நல்லா வேகும்போது தோலெல்லாம் இந்த மாதிரி அதுவாக சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா தோலையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நம்ம அப்படியே கையில் கூட மசிச்சுக்கலாம். இதில் ஒரு கிழங்குல நார் நாராக இருக்கும். அதனால் நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி மசிக்கும் போது ஒரு இடத்துல கொஞ்சம் கட்டி கட்டியாகவும் இருக்கும். அதனால் நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இதை ஒரு கப்பில் மாற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் எடுக்கும்போது அந்த குட்டி குட்டி நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இதை ஒரு கப்பில் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கீங்க. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோல அந்த மாதிரி சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ சப்பாத்தி நம்ம பிசைவோல அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதிலேருந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக பால் மாதிரி எடுத்து நம்ம கட்லெட் செய்வோம்ல அந்த மாதிரி நம்ம கையிலேயே தட்டி தட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கிறனால எல்லா இடம் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும், மாவு மாதிரி தான் இருக்கும். கையில் மசிஞ்சோம்னா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, இருக்கிற எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கீங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே பின்னாடி திருப்பிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கருகிற மாதிரி ஆயிரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க.